வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஐக்கியா தான் சுற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் யூரோப்பில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஐக்கியா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அது மாதிரி இங்கே வீடு எடுத்தால் கூட அந்த வீட்டில் வந்து பிளேட்டில் இருந்து டேபிள், சேர், வார்ட்ரோப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஐக்கியாவிலேருந்து தான் வாங்கி வச்சுருப்பாங்க. இதுக்கு ரெண்டே காரணம் தான். ஒன்று வந்து நம்ம எதிர்பார்க்குற பட்ஜெட்டில் இங்கே வந்து எல்லா பொருளும் வாங்கலாம். இன்னொன்று வந்து பொருளோட குவாலிட்டியும் வந்து நம்ம எதிர்பார்க்குறத விட ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஐக்கியா கூட ரொம்பவே ஸ்பெஷலான ஐக்கியா. ஸோ அதை பற்றி என்னோட ஃப்ரெண்டு ஸ்னேகா வந்து சொல்லுவா. ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ட்ராவல் பார்ட்னர் கலை வந்து நம்மளை பார்க்குறதுக்கு ஸ்டாக்ஹோம் வந்திருக்காங்க. அண்ட் ஸ்வீடன் வந்து எல்லோரும் கண்டிப்பாக வர வேண்டிய ஒரு இடம் ஐக்கியா. அஃப்கோர்ஸ் ஐக்கியா எல்லா ஊர்லேயும் இருக்குது, பட் ஸ்வீடன் தான் ஐக்கியாவோட பர்த் பிளேஸ். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்வீடிஷ் ஐக்கியா. ஸோ ஸ்னேகா சொன்ன மாதிரி ஸ்வீடன் தான் வந்து ஐக்கியாவோட பர்த் பிளேஸ். ஃபஸ்ட்டு ஸ்வீடனில் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து யூரோப்பில் இருக்க மற்ற கண்ட்ரீஸ்லலாம் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஐக்கியாவோட ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அந்த நேம் உருவான விதம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இதோட ஃபவுண்டர் வந்து இங்வார் கேம்ப்ரோட். ஸோ இவர் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணும்போது இவருக்கு வந்து வயசு 17. ஸோ இந்த ஐக்கியாவில் வந்து ஐக்கியன்றது அவரோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர். இ வந்து அவரோட பர்த் பிளேஸ் எல்ம்டியாட், ஏ வந்து இவரோட ஹோம் டவுன் அங்னியாட். ஸோ இந்த மாதிரி தான் இதுதான் வந்து ஐக்கியா நேம் உருவான விதம். ஸோ இது வரைக்கும், அதாவது மார்ச் 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து 422 ஐக்கியா ஸ்டோர்ஸ் வந்து 50 கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பைலேயும் ஹைதராபாத்லேயும் இருக்குது. அது மாதிரி நம்ம இந்த ஸ்டோருக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் வே லேஅவுட் தான். அதாவது நம்ம என்ட்ரி ஆனதுலேருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடையவே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியேற மாதிரி தான் வந்து அமைச்சிருப்பாங்க. அப்போ தான் நம்ம வந்து எல்லா ப்ராடக்ட்டும் பார்ப்போம். பார்க்கும்போது நமக்கு வாங்கணும்னு தோணும்ல. இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து லாங் நேச்சுரல் வே, அந்த சேல்ஸ் டெக்னிக் வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணி தான் இந்த ஸ்டோர் வந்து டிசைன் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து புல்லான்ற சேல்ஸ் டெக்னிக்கும் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது எல்லா ப்ராடக்ட்ஸும் நிறைய வச்சுருப்பாங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது என்ன தோணும்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கணும்னு தோணும். இன்னொன்று வந்து ரொம்ப காஸ்ட்லி இல்லைன்னு நமக்கு ஃபீல் ஆகுமா. இந்த சோஃபா கம் பெட்டும் வந்து இங்கே யூரோப்பில் எல்லா வீட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். இந்த ஊரில் வந்து தான் மெழுகுவர்த்தியில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ், நிறைய ஃப்ளேவர்ஸ் பார்த்துருக்கேன். யூஸ்வலாக சென்டட் கேண்டில்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஐக்கியா தான் அதுக்கு பெஸ்ட் பிளேஸ். வேறு ஸ்வீடனில் வேறு எங்கேயாவது போனீங்கன்னா ஒரு 30 to 50 க்ரோன்ஸாவது இருக்கும் நல்ல சென்டட் கேண்டில்ஸ் வாங்கினா. பட் ஐக்கியா தான் அந்த 7-10 க்ரோன்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப நல்ல சென்டட் கேண்டில்ஸ் கிடைக்கும். ஸோ இது அழகாக இருக்கு பார்த்தா. எல்லா ஐக்கியாலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் அண்ட் கெஃபே இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஸ்வீடன் ஐக்கியா போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மீட் பால்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதோட ப்ரைஸும் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கெஃபேல தான் வந்து நிறையா கூட்டம் இருந்தது. ஸோ எங்களை மாதிரியே இங்கே நிறைய பேர் வந்து சாப்பிட்றதுக்கு தான் வந்திருப்பாங்க போல். ஃபர்னிச்சர் கடையில் வந்துட்டு நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
சாக்லேட் பால்ஸும் இங்கே ஸ்வீடனில் ரொம்ப ஃபேமஸ். ஹலோ மேடம், ஃபர்னிச்சர் ஸ்டோரில் உங்களுக்கு இங்கே என்ன வேலை? பொதுவாக எல்லோரும் ஐக்கியாவுக்கு வந்து ஃபர்னிச்சர் வாங்க தான் வருவாங்க. நம்ம மட்டும் எப்போவுமே சாப்பிட்றதுக்கு தான் வருது. பிகாஸ் எனக்கு ஐக்கியாவில் ரொம்ப பிடிச்சது வந்து அவங்களோட ரெஸ்டாரண்ட்ஸ் தான். உங்களுக்கு நல்ல ஆத்தென்டிக் ஸ்வீடிஷ் ஃபுட் கிடைக்கணும் அப்படின்னா, அதுவும் அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் வந்து ஐக்கியா தான். ஸோ நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருந்தீங்கன்னா ஸ்வீடிஷ் மீட் பால்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வெஜிடேரியன், ஸோ அதோட வெஜிடேரியன் வெர்ஷன் ஸ்வீடிஷ் வெஜிடேரியன் பால்ஸ் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த ஐட்டம் இப்போ தான் புதுசாக இறக்கிருக்காங்க, எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் அதோட சப்ளிமெண்ட்க்கு நம்ம ஒரு சீஸ் கேக் அண்ட் கொஞ்சம் ஜூஸ் எடுத்துருக்கோம். இது எல்லாமே சேர்த்து இன்னைக்கு வந்து ஒரு 50 crowns தான் ஆச்சு. யூஸ்வலாக நீங்கள் ஒரு நல்ல ஸ்வீடிஷ் ரெஸ்டாரண்ட் போய் ஒரு ஸ்வீடிஷ் மீல் சாப்பிடணும் அப்படின்னா 100 crowns கம்மியாக நீங்கள் சாப்பிடவே முடியாது. பட் ஐக்கியாவில் மட்டும் வந்து நல்லா ஒரு கொடுக்குற காசுக்கு நீங்கள் நல்லா ஆத்தென்டிக்காக சாப்பிட்டுட்டு போகலாம். இன்னைக்கு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கல்யாணம் கொஞ்சம் நம்ம இங்கே வாங்குகிற ஃபர்னிச்சர்ஸ்லாம் நம்மளே தான் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். Until it blip, you have to hold. So yeah. Hi. ஸோ இந்த வீடியோவில் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நமக்கு ஸ்னேகா வந்து ஸ்வீடனை சுற்றி காமிப்பா. பை பை. பெருசாக ஷாப்பிங்லாம் எதுவும் பண்ணல, சும்மா தான் சுற்றிட்டு இருந்தோம்.